ஹலோ காய்ஸ், என்ன நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் ஆர் பிசியில் இருக்கக்கூடிய ரேம் அதோட ஹெல்த்தை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அதாவது இதில் இருக்கக்கூடிய ரேம் நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லை மோசமான கண்டிஷனில் இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். ஹெல்த்து செக் பண்ணோம், அது பெர்சன்டேஜ் லிஸ்ட்டில் நம்ம ஹார்டஸ்ட் ஹெல்த்து செக் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஃபால்ட்டி ரேமா இல்லைன்னா இப்போவும் எப்போவுமே யூஸ் பண்ணலாமாங்கிறத காட்டக்கூடியதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய லேப்டாப்பில் எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குன்னு ஷோ பண்ணுறேன். கீழே டாஸ்க் பார் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பர்ஃபார்மன்ஸுங்கிற கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரிங்கிற வரும். இது பார்த்திங்கன்னா 8 GB DDR4 ரேம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீட் 800 தான் காட்டும். அது காரணம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு ரேம் பார்த்திங்கன்னா சோல்டரிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரேம். அதாவது உங்களோட லேப்டாப்லேயே சோல்டரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது உங்களோட மதர் போர்ட்லேயே சோல்டரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட ஸ்பீட் 1600. பட் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்ட ரேமோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2666. அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அது டோட்டலாகவே 800 MHz தான் தருது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி என்னை SSD போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ரேமோட ஹெல்த்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது இது நல்ல கண்டிஷனாக இருக்கா மோசமாக இருக்காங்கிற பார்ப்போம். மோசமாக இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுறோம். உங்களோட ரேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹார்ட்வேர் டிடெக்டானு வரும். அதாவது ஃபால்ட்டி ஹார்ட்வேர் டிடெக்டானு வரும். ஸோ அதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் இப்போ என்னோடய லேப்டாப்பு இருக்கக்கூடிய ரேமோட ஹெல்த்தை நம்ம செக் பண்ணுவோம். இது நல்லா இருக்கா மோசமாக இருக்காங்கிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிங்க, மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஆப்ஷனில் செக் பண்ணக்கூடியதான். இது நீங்கள் ஷார்ட்ஸாக போடலாமே நீங்கள் சொல்லுவீங்க. ஷார்ட்ஸாக போடுறத விட லாங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி போடுறது பெஸ்ட்டானது தான். அதனால தான் லாங் வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோ போட வேணாலும் நான் போடுவேன், லாங் வீடியோ போடுறதுனாலும் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லாங் வீடியோவை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா விண்டோஸ்லேயே அவங்க ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்புன்னு சொல்லலாம், ஒரு ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. நீங்கள் இதிலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போய்வாங்க. இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது மெமரிங்க டைப் பண்ணிவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெமரி டயக்னஸ்ன்னு வரும். இதை கிளிக் பண்ணிவாங்க. இதில் செக் கம்ப்யூட்டர் ஃபார் மெமரி ப்ராப்ளம்ஸ். அதாவது உங்களோட சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் திடீர்னு ஒரு பாப்பப் வருது. அதில் மெமரின்னு போட்டு மெமரி ப்ராப்ளம்னு போட்டு க்ளோஸுங்கிற கீழே ஒரு ஆப்ஷனோட வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேம் கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இஷ்யூ வரும். எஸ்டர்டே ஒரு பிசி இதேமாதிரி செக் பண்ண டைம் இதே ஃபால்ட் இருந்துச்சு. ரேம் கம்ப்ளைண்ட்னால அந்த பிசி ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், சம்டைம்ஸ் ஆன் ஆகாமலே இருந்துச்சு. கடைசியாக இது செக் பண்ணதுக்கப்புறம் தான் ரேம் ஃபால்ட்டுங்கிறத ஷோ ஆயிடுச்சு. ஸோ நேற்றைக்கு நான் என்னோடய லேப்டாப் செக் பண்ணேன், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, உங்களுக்கு ப்ரூஃபோட ஷோ பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிறது வேண்டாம். அதை கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்துக்கும். அதாவது ஒரு ஷெட்யூல் போட்டு அதே ரீஸ்டார்ட் ஆகி செக் பண்ணுற மாதிரி வரும். பட் இது நீங்கள் ரெக்கமெண்டட் போட்டிருக்கிறதுனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதே செக் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் விண்டோஸ் மெமரி டயக்னோஸ்டிக்ஸ் டூலுங்கிற போட்டிருக்காங்க. விண்டோஸ் இஸ் செக்கிங் ஃபார் மெமரி ப்ராப்ளம், திஸ் மை டேக் செவரல் மினிட்ஸ். ஆமாம், கண்டிப்பாக இது நிறைய நேரம் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் நோ ப்ராப்ளம் ஹஸ் பீன் டிடெக்டட்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் இதில் ஃபால்ட்டான ரேம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுருவாங்க. ஹார்ட்வேர் இஷ்யூ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். கீழே மேனுஃபேக்சர் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ரன்னிங் டெஸ்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா 1 of 2. இதில் 2ம் கம்ப்ளீட் ஆனால் தான் இது டோட்டலாக கம்ப்ளீட் ஆகும். இது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஏர்னா ரேம் ஈஸியாக கம்ப்ளைண்ட் ஆகும். எதனாலன்னா டஸ்ட் ஏற அதில் இருக்கக்கூடிய ரேமில் வரக்கூடிய ஹீட்டை வெளியில் போகாதில்ல போகும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஹீட் ஃபார்ம் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு விஷுவல் வராது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே வராது. மோஸ்ட்லி ரேம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் ஒரு சில பீசஸ் வரும், ஒரு சிலது வரவே வராது.
அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்ஸ் போனாலும் உங்களுக்கு வந்து விஷுவல் வந்து வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு நம்ம விஷுவல் வராது, ரேம் கனெக்ட் பண்ணவும் முடியாது. 6GB லைட் இருக்கும் ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாலும் அது வந்து லைட்ஸ் எல்லாமே வரும், பட் வந்து விஷுவல் வராது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் வந்து போயிருக்கலாம், இல்லைன்னா ரேமும் வந்து போயிருக்கலாம். ரேம் ஸ்லாட் போனால் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நோ யூஸ். அதுக்குள்ளாடி வந்து நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதை கலட்டி ஷோல்டிங் பண்ணி புது ஸ்லாட் ஆனால் வைக்கலாம். அதுக்கான திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதனால் நம்ம புது மதர் போர்டு சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு தான். சப்போஸ் யாராச்சும் அதை வந்து கலட்டி அதை புதுசு போடுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களோட ரேம் வந்து கன்ஃபார்மாக ஃபால்ட்டாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எரேசர் மூலமாட்டு நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். இந்த ரேமும் ஒர்க் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாலுமே இது வந்து இந்த டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெயில் தான் ஆகும். அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு சில இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புது ரேம் போடுறீங்க, அதில் ஆல்ரெடி ஃபால்ட் இருக்குதுன்னா, அவர் நீங்கள் செகண்ட்ஸாக ரேம் வாங்கி போடுறீங்க, ஆல்ரெடி ஃபால்ட் இருக்குதுன்னா நீங்கள் போட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற டைம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துச்சு, அதுவே வந்து சொல்லிடும் நீங்கள் புதுசாக போட்டிருக்க சாஃப்ட்வேர் அல்லது ஹார்ட்வேரில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிங்க. சேஞ்ச் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அந்த இதில் வந்து மென்ஷன் ஆகும். ப்ரோ ஏதாச்சும் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிசியில் வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து சரி பண்ணுறோம், அதில் வந்து ரேம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதால 4GB ஆட் பண்ணுற டைம் வந்து அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அதாவது அதே சொல்லிடுச்சு, இது வந்து ஃபால்ட்டி ரேம் ஆர் சாஃப்ட்வேர். நீங்கள் இப்போ ரீசெண்டாக போடுறீங்கன்னா ஃபால்ட்டி ரேம் ஆர் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிங்க, ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டது பார்த்திங்கன்னா ரேம் தான் 4GB ரேம், பட் அது யூஸ் பண்ணாதது தான், புதுசு தான். பட் அது வந்து அந்த மாதிரி காட்டினதால கலட்டிட்டு போட்டதுக்கப்புறம் இது வரைக்குமே அந்த ப்ராப்ளம், அது எரர் வந்து வரவே இல்லை. மோஸ்ட்லி ப்ளூ ஸ்க்ரீனில் வந்து நிறைய வந்து ஃபால்ட் எல்லாமே வந்து மென்ஷன் ஆகும். நம்ம கரெக்டாக ப்ளூ ஸ்க்ரீனை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட லேப்டாப் பிசியில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரேமை செக் பண்ணிவிங்க. நம்ம ஹார்டிஸ்க் செக் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களோட லேப்டாப் சார்ஜர் செக் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கோம், சிமோஸ் பேட்டரி பவர் செக் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறையவே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப், அல்லது நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணுவீங்க. முடிஞ்சளவு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் கான்டெக்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னால் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளத்துக்காக சொல்யூஷனாக வாய்ஸ் மெசேஜ் பண்ண முடியும். அதனால தான் சேம் டைம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதோட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால, நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற டைம் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் என்ன ஃபோட்டோ ப்ரூஃப் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை நீங்கள் ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிற பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம வந்து சொல்ல முடியும். செக் பண்ணாமல் சொன்னால் அது ஒரு ஹெல்ப்பே கிடையாது. அதனால தான் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த விட என்னால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது இன்னும் டைம் ஆகும் போல் இருக்குது, 51% தான் ஆகிருக்கு. என்னைக்கு இது நீ முடிஞ்சு இதில் ஓவரால் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதுதான் 100% மெயின் ஆகணும். மேலே இருக்கிறது 100% ஆகும். ஆனதுக்கப்புறம் திரும்ப அடுத்த தொடங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஃபேஸ் டெஸ்ட்டு தான் அது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எரர் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராப்ளம் ஒன்றுன்னா அதில் வந்து எழுதி காட்டிடுறேன். ஸ்டேட்டஸில் வந்து ஃபஸ்ட்டே வந்து எழுதி காட்டிடுறேன். அது ஒரு சிலது வந்து ஸ்டார்டிங்கே காட்டும், ஒரு சிலது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது காட்டும், ஒவ்வொரு ரேம் செக் பண்ணி முடிகிற டைம்.
1 hour later. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலில் வந்து முடிய போது இது 98% கம்ப்ளீட்டட், 99% கம்ப்ளீட்டட். பட் இது வரைக்குமே ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னது. நோ ப்ராப்ளம் ஹஸ் பீன் டிடெக்டட் yet. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் இப்போடைய ரேம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன் ஆகும், உங்களோட லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு பாப்அப் மெசேஜ் மூலமாக அதை வந்து சொல்லலாம். அது நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் ஆகிட்டு உங்களோட லாக் ஸ்க்ரீனுக்கு போகும். லாக் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாக்கை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பாப்அப் வரும், அல்லது கீழே உங்களுக்கு வந்து பாப்அப் வரும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிலது வந்து பாப்அப் வரும், மோஸ்ட்லி வந்து வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ். அந்த பாப்பப்பில் இதில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையாங்கிறது மென்ஷன் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த பாப்பப் வரல, கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பாப்பப் வந்து இந்த இடத்துல வரும், மெசேஜ் வர செக்ஷனில் உங்களுக்கு வந்து வரும். வந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம், கிளிக் பண்ணாமல் பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து இதை மாற்றணுமா மாற்றலன்னு காட்டும். ஃபஸ்ட்டே அந்த ஸ்கேனிங் டைமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் இல்லாத பட்சம் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏதாச்சும் டெஸ்டிங் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 வீடியோஸ் தான் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நானும் சொல்லித்தருவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சொல்லித்தரேன். நான் சொல்கிறதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் கற்றுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.